சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணு வீட்டில் போய் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிடுறாங்க. நம்ம போய் பேசி இந்த பிரச்சனையை சரி பண்ணனா ஆன்ட்டிக்கு என் மேலே உள்ள கோவம் வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா முட்டாள்தனமான ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. ரோகிணி பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை வச்சு இந்த விஷயத்த சரி பண்ணிடலாம், நம்ம வந்து அந்த பொண்ணு வீட்டில் போய் பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரதி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறப்ப ஒன்று அந்த பையன் வந்து ஒத்துக்கவே மாட்றான், இந்த மாதிரி நான் தான் அப்பான்னு சொல்லிட்டு, அதனால வந்து இந்த கருவை வந்து கலைச்சிருங்க, அதுக்கப்புறம் நஷ்ட ஈடாக நாங்கள் வந்து 1,00,000 தரோம், அந்த 1,00,000 வச்சு இந்த பொண்ணோட கல்யாணத்தை வேற ஒரு பையனை பார்த்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. எங்கள் பொண்ணோட குழந்தைய கலைக்க சொல்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்க மனோஜை. என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மனோஜை பார்த்தீங்கன்னா ஒரு சேரில் கயிறை வச்சு கட்டி ஒரு ரூமில் வந்து போட்டுடுறாங்க. ரோகிணியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூம்லேயே அடைச்சி வச்சிடுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஐயோ இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து முத்துவும் மீனாவும் அங்கே வந்து அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தீபனை வந்து பேசி வர வச்சு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபன் வீட்டிலேருந்து எல்லாருமே ரதி வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா நிதானமாக எடுத்து 2 குடும்பத்துக்கும் புரிய வைப்பாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா 2 குடும்பமே கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்ணோட அப்பா வந்து நீ ரொம்பவே நல்லபடியாக யோசிச்சு இந்த கல்யாணத்தை வந்து நடக்க வச்சிருக்கப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவாங்க. மனோஜ் ரோஹிணி பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக யோசிச்சு இந்த பிளானை வந்து சொதப்பிட்டாங்க. ஆனால் மீனாவும் முத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸாக விஜயாவை இந்த கேஸ்லேருந்து காப்பாற்றிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.